ஹலோ தோழர்களே, வெல்கம் டு KPN டுட்டோரியல். வாங்க இன்னைக்கு எக்ஸலில் கவுண்ட் மற்றும் கவுண்டிஃப் இந்த ரெண்டு ஃபார்முலா பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கவுண்ட்னா என்ன, கவுண்டிஃப்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ஃபார்முலாக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் எதுக்காக ஏன் போடுறேன் அப்படின்னா, சில பேருக்கு எக்ஸல் தெரியும், டேட்டா என்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு சில ஃபார்முலாஸ் தெரியாது. அவங்களுக்கு தான் இந்த கவுண்டிஃப் பற்றின டீட்டெயிலை இங்கே ஒரு லெசனாக கொடுக்குறேன். நான் தயவு செஞ்சு அவங்க இதை பார்த்தா போதும். ஏற்கனவே பார்த்தவங்க சில பேர் நினைக்கலாம், என்னடா இது இதெல்லாம் போய் போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு. அது அவங்களுக்கு இல்லை. தயவு செஞ்சு நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க பார்த்து இதை பயனடைவாங்க அப்படின்ற ஒரே குறிக்கோளில் தான் போடுறோம். சரிங்களா? இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, கவுண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். கவுண்டிஃப் அப்படிங்கிறத செகண்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். கவுண்ட்னா என்ன? ஒன்லி, அதாவது கவுண்ட்ஸ் ஒன்லி நம்பர். இந்த நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணோம். அதாவது நம்பர்னா டோட்டல் பண்ணாது, எத்தனை இடத்துல நம்பர் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டாக கொடுக்கும். அதுக்கு தான் கவுண்ட் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இந்த இடத்துல ரிசல்ட்டுக்கு இது மொத்தத்துடைய கவுண்ட்டு இங்கே எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபார்முலா மூலமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். கவுண்டிஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எந்த நம்பராக இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் வேல்யூவாக இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு இங்கே கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் கவுண்டிஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கவுண்ட் எனி டைப் ஆஃப் நம்பர்ஸ், எனி டைப் ஆஃப் வேல்யூஸ், தென் ஸ்பெசிஃபிக் நம்பரும் கவுண்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட்டையும் கவுண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இதுக்குள்ளே நம்பரும் இருக்கலாம், டெக்ஸ்ட்டும் இருக்கலாம், எந்த வேல்யூ ஒன்றா இருக்கலாம். இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம். அந்த பர்டிகுலர் வேல்யூ, என்ன வேல்யூ நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு தான் கவுண்டிஃப் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு இது கவுண்ட்டுங்கிறது, இது கவுண்ட்டுக்கு தனியாக ஃபார்முலா கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் ஃபார்முலா மூலிமா எப்படி நிறைய ஃபார்முலா இருந்தால் நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது நீங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதை பிடிச்சி இங்கே பூரா ட்ராக் பண்ணி இழுத்திங்கனாலே இந்த ஸ்டேட்டஸ் பாரில் எத்தனை கவுண்ட் இருக்குன்றது இங்கே 10ன்றது தெரிஞ்சிடும். எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்தில் இதோட மொத்த டோட்டலோட வேல்யூ எவ்வளோன்றதும் கொடுத்துருச்சு இங்கே இந்த இடத்துல. சரிங்களா? இது அப்போது இந்த கவுண்ட்ன்ற ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இதில் இப்படி ஒரு வழி இப்படி போட்டாலே இந்த ஸ்டேட்டஸ் பாரில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹோம் டேபில் ஆட்டோ சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணுறது எக்ஸல் 2016. இந்த இடத்துல இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல 6 ஆப்ஷன் இருக்குது. சம் இருக்குது, எவரேஜ் இருக்குது, கவுண்ட் நம்பர்ஸ் இருக்குது, மேக்ஸிமம், மினிமைஸ் அண்டு மோர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் நம்பர்ஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் டேபிளில் போயிட்டு சம்மில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை போய் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், டோட்டலாக இங்கே 10 இருக்கா, 10 வந்துருச்சு. இப்படியும் பண்ணலாம். ஆக 3 விதத்தில் இதை நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஒன்று, இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட்டோ சம்மில் போயிட்டு இங்கே கவுண்ட் நம்பர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்துடும். அப்படி இல்லையா டெலீட் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு போடுங்க, கவுண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு. எப்போவுமே ஒரு சம்மு போடுறீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு போடணும். அப்புறம் அந்த கவுண்ட்ன்றதை போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இங்கே கே வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா அங்கே கவுண்ட் வந்துடும். இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது இதில். கவுண்டிஃப் அப்படின்னா என்னென்னா, கவுண்ட் எனி டைப்ஸ் ஆஃப் வேல்யூ, ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆர் டெக்ஸ்ட். நம்பரையும் கவுண்ட் பண்ணோம், டெக்ஸ்ட்டையும் கவுண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்குவல் டு போடுங்க, கவுண்டிஃப் அப்படின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இந்த ரேஞ்ச் இங்கே கேட்குது பாருங்கள், ரேஞ்ச் அண்ட் க்ரைட்டீரியா.
ரெண்டு இது செலக்ட் பண்ணோம். ரேஞ்சுனா இங்கே கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. கவுண்டிஃப்க்கு ரேஞ்ச் க்ரைட்டீரியா ரெண்டு உண்டு. அந்த ரேஞ்சை இங்கே பிரிச்சுட்டேன், க்ரைட்டீரியா இங்கே பிரிச்சுட்டேன். ரேஞ்சுன்னு என்னென்னா மாஸ்டர். நம்ம வச்சுருக்கிற மாஸ்டரை இங்கே செலக்ட் பண்ணால் இந்த மாஸ்டருக்குள்ளே இப்போ இங்கே செலக்ட் பண்ணியாச்சு, இங்கே ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு, கமா. நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியா எப்போ போட்டாலும் சரி, க்ரைட்டீரியாவுக்கு ஸ்பெசிஃபிக் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆர் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா செகண்டில் கவுண்டிஃபில். அதனால் அந்த ஸ்பெசிஃபிக்னு சொல்லும்போது அது டபுள் கோட்டுக்குள்ளே வந்துடும், அதாவது டபுள் கமாக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு டபுள் கமா ஒரு சிங்கிள் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவை, இந்த நம்பர்ஸ்குள்ளே எந்த நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ 93 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். 93 இப்போது டபுள் கோட்டை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 93 6 டைம்ஸ் இது உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சரி, இன்னும் கொஞ்சம் இதை டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ அஃபிஷியலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டெமோ மாதிரி ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் ஒன்று நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். செகண்ட் ஷீட்டில் அட்டெண்டன்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை 2020 அப்படின்னு. அங்கே என்னென்ன இருக்குன்னா, எம்ப்ளாயி கோட் இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, டெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்கேன். அதில் சண்டேஸும் பிரிச்சுருக்கேன், என்னென்னைக்கு டேட்டில் சண்டேஸ் வருது அப்படின்றத பிரிச்சுருக்கேன். அவங்களாம் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக லீவா அப்படின்றத 3 கேட்டகரியாக நான் வந்து இங்கே பிரிச்சுருக்கேன். ப்ரெசண்ட் ஒன்று, ஆப்சண்ட் ஒன்று, லீவ் ஒன்று. ஸோ நான் ரிசல்ட் ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம போய் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு ரிசல்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி கோடு இருக்குது, KPN 0001 அப்படின்றது எம்ப்ளாயி கோடு. அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மேனேஜர் டெசிக்னேஷனில் இருக்கார். இப்போது கவுண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், போய் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி பார்த்தா இங்கே கவுண்ட்டு 31 காமிக்குது, ஆனால் அது தப்பு, அது வேறு கவுண்ட். இது நீங்கள் அதை கவனிக்காதீங்க. இங்கே போய், ஏன்னா கவுண்ட் எப்போவுமே நம்பர்ஸில் இருந்தால் மட்டும்தான் கவுண்ட் பண்ணோம், சரிங்களா. இதோட வேல்யூ வேறு, ஏன்னா ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஒவ்வொரு இங்கிலீஷ் எழுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த கவுண்ட் நம்ம பார்ப்போம். இங்கே போய் ஆட்டோ சம்மில் இங்கே கவுண்ட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்பர் வரல. ஸோ அதனால் இந்த கவுண்ட் ஃபார்முலா இதில் வந்து எடுபடாது. அதனால் நம்ம கவுண்டிஃப் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது நம்ம கவுண்டிஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த மேனேஜரோட ப்ரெசன்ட் டேஸ் எத்தனை நாள் ப்ரெசென்ட்டாக வந்திருக்காரு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஆப்சண்ட் எத்தனை நாள் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் வந்து எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லீவ் டேஸ் எவ்வளோன்றதையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், ஈக்குவல் டு போட்டு கவுண்டிஃப் அப்படின்றத போட்டுக்கிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, தென் நெக்ஸ்ட் ரேஞ்ச். க்ரைட்டீரியானா என்ன, ஸ்டார்ட் டு எண்ட் ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணோம். அப்படின்னா ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ரேஞ்ச் 31ஆம் தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள், கமா ஓப்பன் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணோம், நமக்கு எதை எடுக்கணும், ப்ரெசன்ட் டேஸ். அப்போது டபுள் கோட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்கிள் கோட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெசண்ட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு, இந்த இடத்துல P கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஸ்மால் பியும் போடுங்க, இல்லை கேபிட்டல் பியும் போடுங்க, அது எடுத்துக்கோ. அப்போ டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு போடுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, இந்த அலெக்சாண்டர்ன்ற மேனேஜரு இந்த KPN 001 அப்படின்ற எம்ப்ளாயி கோடில் இருக்கிறவர் 17 டேஸ் மட்டும்தான் வந்திருக்காரு. அப்போது மற்ற நாளில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஆப்சண்ட்லேயும் கல்குலேட் ஆகும், லீவ் டேஸ்லேயும் கல்குலேட் ஆகும். ஸோ இந்த ப்ரெசன்ட் டேஸை இது எல்லாருக்குமே அப்படியே என்ன பண்ணுறோம், இதை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ மற்றவங்களோட ரிசல்ட்டும் இங்கே வந்துடும். அப்போது இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்சண்ட் டேஸை கவுண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கவுண்டிஃப், ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, தென் கம்மா ஓப்பன் பண்ணுங்கள். டபுள் கோட்டுக்குள்ளே என்ன பண்ணோம், ஆப்சண்ட்டுக்கு ஏ கொடுத்துருக்கேன் நான், ஆப்சண்ட் ஏன்னா ஆப்சண்ட். அப்போது டபுள் கோட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு போடுங்க. அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, 17 டேஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கார், 7 டேஸ் ஆப்சண்டில் இருக்கார். அப்போது மற்றவங்களுக்கு அதே மாதிரி ட்ராக் பண்ணுறோம். ஆனால் இதில் ஒருத்தர் மட்டும் என்ன இல்லை, ஆப்சண்ட் இல்லை, ப்ரெசண்ட்டு 25 டேஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கார். அப்போது 5 நாள் லீவ் எடுத்துக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல அலெக்சாண்டருக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மேனேஜர் எத்தனை நாள் லீவ் பர்மிஷனோட லீவ் கேட்டு எத்தனை நாள் போயிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ கவுண்டிஃப் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள், கமா ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டபுள் கோட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் லீவுக்கு எல்லை போட்டு டபுள் கோட் க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காரு, 3 நாள் லீவ் எடுத்திருக்காரு. யார் மேனேஜர். ப்ரெசென்ட் ஆனது 17 டேஸு, அப்போ ஆப்சண்ட் ஆனது 7 டேஸு, 3 நாள் லீவ் மொத்தத்தையும் சேர்த்து இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அவருக்கு 3 வருது டோட்டலாக. ஸோ 27 டேஸ் வந்து அந்த ப்ரெசன்ட் டேஸ் காமிக்குது. ஏன்னா 27 டேஸ் இது இருக்கா, அப்போது சண்டேஸு 4 நாள் கணக்கு வருது. ஸோ 27, 28, 29, 30, 31, அப்போ 31 டேஸ் அவருக்கு கரெக்டாக போயிடுது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக பிடிச்சி ட்ராக் பண்ணுறோம். ஸோ இவங்களது முடிஞ்சது. ஸோ இப்படியும் நம்ம வந்து இந்த கவுண்டிஃபை யூஸ் பண்ணலாம். இந்த கவுண்டிஃபை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபார்மேட் வேணும்னாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, சிஎல் கல்குலேட் பண்ணியிருப்பாங்க, இஎல் கல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல சிஎல் இஎல்னு போட்டு இந்த கவுண்டிஃபை யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு சிஎல் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ ஹெட்டிங்கு, அந்த ஹெட்டிங்கை இங்கே போடணும். இதுக்குள்ளே இந்த காலத்துக்குள்ளே என்ன வருதோ அந்த போட்டு இங்கே என்டர் போட்டிங்கன்னா அது கவுண்ட் பண்ணி நமக்கு காமிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து கவுண்டிஃபும் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இதை பார்த்து பயன்பெறுபவர்கள் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நன்றி, தேங்க்யூ.